ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநர்களை போற்றி. மகர ராசி நேருக்கு வணக்கம். நேரில் இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவலை ஷேர் பண்ணுறேன், அனைவரும் பாருங்கள். 3 நட்சத்திரத்துக்குமே தெய்வம் தந்த நாட்கள். தெய்வம் இந்த பூமியை படைத்தவர் கடவுள். கடவுள் பூமியை படைச்சிட்டு இந்த பூமியில் மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, மக்களுக்கு என்ன தேவையோ அங்கே தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு கிரகங்களை படைச்சிருக்கிறாரு. ஸோ தெய்வங்கள் தான் கிரகங்களை படைச்சிருக்கு. அதுபோல் பஞ்சபூதத்தை படைச்சதும் கிரகங்கள் தான். தன்னால் முடியல அப்படி சொல்லி தான் தனக்கு உதவுறதுக்கு கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் படைச்சிருக்கு. ஒரு தனி மனிதனுக்கும் சரி, ஜீவராசிகளுக்கும் சரி, வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கிட்டதெல்லாம் இந்த கிரகங்களும் பஞ்சபூதங்கள் தான் கொடுக்கின்றன. பஞ்சபூதங்கள்லாம் நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. கிரகங்கள் 9 கிரகங்கள். இந்த ரெண்டும் சேர்ந்து தான், இந்த கிரகங்களும் பஞ்சபூதங்களும் தான் இந்த பிரபஞ்சத்தை ஆளுகின்றன. குறிப்பாக நம்ம பூமியும் தன் வசப்படுத்தி இருக்கின்றன. இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். சரியா நேயர்களே? திடீர்னு மழை பெஞ்சு வெள்ளம் சில பிரச்சனை உண்டாக்கிறது, வெயில் அதிகமாக அடித்து வறட்சி வந்துடுது. ஸோ எல்லாமே பஞ்சபூதத்தின் கட்டுப்பாடில் தான் நம்ம வசிக்கிற பூமி இருக்குது. நம்மளும் அது கட்டுப்பட்டு தான் இருக்கோம். சரி, இப்போ கிரகங்கள் 9 கிரகங்கள். 9 கிரகங்களுமே ஒவ்வொரு ராசிக்கும் ஆதிக்கம் செலுத்துகின்றன. ஒரு தனி மனிதனுக்கு வாழ்க்கையில் இஷ்ட நஷ்டம், ஏற்றம் இறக்கம், இன்ப துன்பம் எல்லாம் கலந்து தான் இருக்குது. இதில் அதிர்ஷ்ட தினங்கள்னு சில இருக்குது. ஒரு மாதத்துக்கு 30 நாட்கள் அப்படின்னாலுமே ஒரு குறிப்பிட்ட நாட்களில் தான் நமக்கு யோகம் இருக்குது. அன்றைக்கி தான் நம்ம ஆள் நல்லா இருப்போம். சில நாட்கள் தெரியும், காலையில் எந்திக்கும் போதே ஒரு சங்கடமாக இருக்கும், உடம்பு அழுத்தமாக இருக்கும், கனமாக இருக்கும். சில நாட்கள் நல்லா இயல்பாக எந்திப்போம், கலகலப்பாக இருப்போம். வீட்டில் இருக்கிற பெண்கள் நம்மகிட்ட சந்தோஷமாக பழகுவாங்க. வீட்டில் ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கும். சரியா? நம்ம காலையிலே தெரிஞ்சு போயிடும், அந்த அறிகுறி தெரியும். நல்லபடியாக நம்ம அன்றைக்கி பொழுது போகும், காரியம்லாம் நல்லபடியாக இருக்கும். நம்ம ஈடுபடுற விஷயத்தில் ஒரு ஏற்றம் இருக்கும். இது அன்றாட போகுது. சரியா நேயர்களே? வாழ்க்கையில் எல்லோரும் இது சந்திக்கிறது தான். அது எதனால் சார் அப்படின்னா, அன்றைக்கி தேதி சில கிரகங்கள் சப்போர்ட் பண்ணும். அன்றைக்கி தேதி கிரகத்தினோட ஆதரவு இருக்கும். 9 கிரகத்தில் மெஜாரிட்டியாக ஒரு 4 கிரகங்கள் உங்களை சார்ந்திருக்கும். நீங்கள் பிறந்த ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் சார்ந்திருக்கும். நீங்கள் மகரத்தில், திருவோணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா திருவோண நட்சத்திரத்துக்கு ஒரு 4 கிரகங்கள் சாதகமாக இருக்கும். அன்றைக்கி அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்லபடியாக இருப்பாங்க. தேக ஆரோக்கியத்தோட, நல்ல ஒரு அமைப்போட, காரிய அனுகூலத்தோடு இருப்பாங்க. தொழில் வியாபாரத்தில் நல்ல வியாபாரம் இருக்கும், பணம் நல்லபடியாக வரும். ஸோ இதைத்தான் நம்ம நல்ல நாள் அப்படிங்கிறோம், அதிர்ஷ்ட நாளுங்கிறோம். அடுத்து அதிர்ஷ்ட நம்பர். இது 2வது வகை. அதிர்ஷ்ட நம்பர், அதிர்ஷ்ட கலர். சரியா? இப்படி சில இது அதிர்ஷ்டம்னு சொல்கிறோம். அதிர்ஷ்ட பொருட்கள். சில பேருக்கு சில பொருளை வாங்கினோம்னா அதிர்ஷ்டமாக இருக்கும். சில பேருக்கு புதுசாக வாங்கினா பிடிக்காது. செகண்ட் ஹேண்ட் பொருட்கள் ரொம்ப நாளைக்கு இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தா தெரிஞ்சு போயிடும். புதுசாக வாங்குவாங்க, அது ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் பழைய பொருள் செகண்ட் ஹேண்டுக்கு வாங்கி ஒரு டீ வாங்கி வச்சுருப்பாங்க. அது 20 வருஷம் 30 வருஷம் ஓடிட்டுருக்கும். நான் சொல்லுவேன், நான் கல்யாணத்துக்கு முன்னாடி செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன், இந்த டிவி இன்னும் ஓடிட்டுருக்குது, ரிப்பேரே ஆகலை, நல்லபடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களே நிறைய இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த செகண்ட் ஹேண்ட் பொருட்கள் ராசியாக இருக்கும். அவங்க ஜாதகத்தை பார்த்தோம்னா சனி பகவான் வளர்த்துருப்பார். ஸோ இப்படி ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கிற அனைத்து செயலுக்குமே கிரகங்கள் காரணமாக இருக்குது. நம்ம அதை பகுத்தாய்ந்து பார்க்குறது கிடையாது, பட் அதுக்கு காரணம் இருக்குது. ரைட் நேயர்களே? இப்போ நம்ம நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுவோம். தெய்வம் தந்த நாட்கள், தெய்வம் தந்த அதிர்ஷ்ட நாட்கள், தெய்வம் தந்த அதிர்ஷ்ட நம்பர்கள். இதை நான் சொல்கிறேன். இந்த பிப்ரவரி மாதத்துக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். பிப்ரவரி 28க்கு சொல்கிறேன். அதுபோல் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், அதிர்ஷ்ட தினத்துக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், அதிர்ஷ்ட நாட்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், அதிர்ஷ்ட நம்பர் ஒரு நம்பர் சொல்லுவேன், அதுக்கு எந்த கடவுளை வழிபாடு பண்ணணும். இதை செஞ்சிட்டிங்களா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த அதிர்ஷ்ட நாட்கள் அன்றைக்கி நீங்கள் நல்ல காரியம் பண்ணலாம். சரியா? நல்ல காரியம் பண்ணுங்கள், எல்லாமே நல்லபடியாக இருக்கும். அதுக்காக முகூர்த்தம் வைக்கிறேன் சார்லாம் சொல்லாதீங்க. இது முகூர்த்தத்துக்காக சொல்லலை, பொதுவாக சொன்னதான். முகூர்த்தங்கிறது வேறு. திருமண முகூர்த்தம், வீட்டில் செய்கிற விசேஷத்துக்கெல்லாம் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும். சரியா? இப்போ உங்கள் குழந்தைக்கு காது குத்த போகிறீங்க, மொட்டை அடிக்க போகிறீங்கன்னா அந்த பிள்ளையோட ஜாதகத்தை பார்த்து செய்யணும். அந்த பிள்ளை எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு, என்ன திதி, வளர்பிறை, தேய்பிறை, தாராபலம், சந்திராஷ்டபலம் எல்லாம் பார்த்து செய்யணும். இது ஜென்ரலாக உள்ளது. சரியா? லக்கி டேஸ். எஸ், லக்கி டேஸ் அண்ட் லக்கி நம்பர்ஸ். சரியா நேர்களே? இது வேத ஜோதிடத்தின்படி, பாரம்பரிய ஜோதிடத்தின்படி எடுத்திருக்கேன். எண் கணிதத்தையும் இதில் சேர்த்துருக்கேன், கிரகங்களோட ஆதிக்கத்தையும் இதில் சேர்த்துருக்கிறேன். இது ஒரு வழிகாட்டல் தான். சரியா? நல்லா சொன்னோம்னா ஒரு எஜுகேஷனில் தான். அது வேத ஜோதிடத்தை எண் கணிதத்தோடு சேர்ந்து உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். சரியா நேர்களே? ஓகே. இப்போ மகர ராசியில் 3 நட்சத்திரம்: உத்திராடம், திருவோணம், அவிட்டம். உத்திராட நட்சத்திரத்துக்கு யோகமுள்ள நாட்கள் அப்படின்னு வருஷப்படுத்துகிறேன். பொறுமையாக பாருங்கள். இதை எல்லோரும் எழுதி வச்சுக்கோங்க. சரியா? திருப்பி கேட்காதீங்க. அதேமாரி 3 நட்சத்திரத்துக்காரங்களும் முழுமையாக கேளுங்க.
உத்திராடத்தை தானே சொல்கிறாருன்னு திருவோண நட்சத்திரக்காரங்க அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. ஏன்னா நான் நட்சத்திர வருஷப்படி தான் சொல்லுவேன். பொறுமைக்கு தான் எங்கள் இடம் இருக்குது. பொறுமை உடையார் எல்லாம் உடையார். ஒவ்வொரு வீடியோவில் ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு நிற்கும். நிறைய நேரில் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நான் இந்த குபேர பூஜை ஒன்று சொல்லியிருந்தேன், குபேரன் உங்கள் வீட்டுக்கு வருகிறார் நல்லபடியாக இருக்குன்னு. ஒரு அம்மா ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாங்க, சார் அந்த பூஜை பண்ணினேன் வீட்டுக்காருக்கு வர வேண்டிய பணம் வந்துருச்சு அப்படின்னாரு. ஒருத்தர் சொன்னார் எனக்கு நல்ல வேலை கிடச்சிருச்சு சார் அப்படின்னாரு. ஒருத்தர் அந்த ஃபோட்டோலாம் அனுப்பிவிட்டார். 2-3 பேர் அனுப்பிவிட்டாங்க. நான் போன வீடியோவில் அதை என்க்ளோஸ் பண்ணியிருந்தேன். சரியா, எனக்கு மனசுக்கு நிறைவாக இருக்குது. நான் சொல்கிற அந்த தாந்திரிய பரிகாரத்தை செஞ்சு நிறைய பேர் நலன் அடைகிறாங்க. சந்தோஷமாக இருக்குது. அதனால் தயவுசெய்து நீங்கள் நான் சொல்கிற தேதி எண்ணிக்கும் அந்த அதிர்ஷ்ட எண்ணிகளையும் சார்ந்து நீங்கள் சில காரியங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதிர்ஷ்ட தேதிகள் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதிர்ஷ்ட நம்பரில் வந்து சில மாறுதல் இருக்கும். அது என்னென்னு நான் பின்னாடி சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. அனைவரும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், ஹைப் பட்டனை ஆன் பண்ணி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், ஹைப் கொடுங்க நம்ம சேனலுக்கு. ஓகே, நீங்கள் உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து அதிர்ஷ்டமுள்ள நாட்கள், தெய்வம் தந்த யோக நாட்கள் அப்படி பார்த்தோம்னா பிப்ரவரி 6, பிப்ரவரி 10, பிப்ரவரி 12, 13, 16, 20, 21, 22, 25 இந்த நாட்கள் எல்லாம் உத்திராட நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்டமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. திருப்தியாக இருக்கும். சரியா, பணமாகவோ பொருளாகவோ நகையோ நட்டோ சொத்து பத்து ஏதோ ஒன்று சார்ந்து வரும். அன்றைக்கி நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பிப்ரவரி 6, 10, 12, 13, 16, 20, 21, 22, 25 இந்த நாட்கள் வகைப்படுத்தப்படுகிறது. சரி, இப்போ உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து குரு பலம் உள்ள நாட்கள் அப்படி பார்த்தோம்னா அன்றைக்கி பண வரவு அதிகமாக இருக்கும். ஏன்னா தனகாரகன் தான் குரு. ஒரு மனிதனுக்கு வற்றாத பணத்தை கொடுக்குறவர் குரு பகவான் தான். அந்த குரு பகவான் வந்து இப்போ உங்களுக்கு உத்திராட நட்சத்திரத்துக்கு என்றைக்கு சார் வளமான பழங்களை கொடுப்பாரு, நல்ல பணப்பழத்தை அதிகமாக கொடுப்பார் அப்படி பார்த்தோம்னா பிப்ரவரி 6ஆம் தேதி, பிப்ரவரி 16ஆம் தேதி, பிப்ரவரி 25ஆம் தேதி இந்த 3 தேதியும் குறித்து வச்சுக்கோங்க. இந்த 3 தேதியிலும் குருவோட அனுக்கிரம் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். சரியா, உத்திராட நட்சத்திரத்துக்கு. அடுத்து வந்து திருவோண நட்சத்திரத்துக்கு தெய்வம் வந்து அதிர்ஷ்ட நாட்கள் அப்படி பார்த்தோம்னா பிப்ரவரி 7, பிப்ரவரி 12, 13, 14, 17, 21, 22, 23, 26 மறுபடியும் சொல்கிறேன். திருவோண நட்சத்திரத்துக்கு பிப்ரவரி 7, பிப்ரவரி 12, 13, 14, 17, 21, 22, 23, 26 திருவோண நட்சத்திரத்துக்கு குருபலம் உள்ள நாட்கள். பணம் 1000மாவோ லட்சமாவோ கோடிகளாக கன்வெர்ட் ஆகிற நாட்கள், ஃபேவரட்டான நாட்கள் பிப்ரவரி 7, பிப்ரவரி 17, பிப்ரவரி 26 இந்த 3 நாட்கள் வந்து உங்களுக்கு மிக மிக முக்கியமான யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 7, 17, 26 அடுத்து வந்து அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து யோகமான நாட்கள் அப்படி பார்த்தோம்னா தெய்வம் தந்த நாட்கள் பிப்ரவரி 8, பிப்ரவரி 13, பிப்ரவரி 14, 15, 18, 22, 23, 24, 26 இந்த நாட்கள்லாம் அவிட்ட நட்சத்திரத்துக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரி, இப்போ வந்து அவிட்ட நட்சத்திரத்துக்கு மறுபடியும் சொல்கிறேன். பிப்ரவரி 8, 13, 14, 15, 18, 22, 23, 24, 26 அவிட்ட நட்சத்திரத்துக்கு குருபலம் உள்ள நாட்கள், ரொம்ப முக்கியமான நாட்கள் அப்படி பார்த்தோம்னா பிப்ரவரி 8, பிப்ரவரி 18, பிப்ரவரி 26 இந்த 3 நாட்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த நாட்களாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்போ 3 நட்சத்திரத்துக்குமே சொல்லிட்டேன். உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரத்துக்குமே அதிர்ஷ்டமுள்ள நாட்கள். அதுலேயும் குறிப்பாக குருபலம் உள்ள நாட்கள். குருபலங்கிறது என்னென்னா தனகாரகன். குரு பகவான் வந்து அன்றைக்கி வந்து ரொம்ப காம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். அன்றைக்கி ரொம்ப அவர் வந்து அந்த நட்சத்திரத்துக்கு சார்ந்து பலன்களை கொடுப்பார். சரி, இப்போ இந்த குருபலம் உள்ள நாட்களில் எந்த சாமியை நீங்கள் வழிபாடு பண்ணணும்? சரி, அதுக்கு ஒரு வழிபாடுன்னு ஒன்று இருக்குல்ல. சரி சார், அதுக்கு வழிபாடுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணணும்ல, அது என்ன தெய்வம் அப்படி பார்த்தோம்னா அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு நான். அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். இப்போ வந்து உத்திராட நட்சத்திரம் நான் சொன்னேன்ல, 6ஆம் தேதி, 16ஆம் தேதி, 25ஆம் தேதி உங்களுக்கு மிக முக்கியமான நாட்களாக நல்ல லக்கடிக்கிற நாட்களாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி வந்து சந்திர வழிபாடு பண்ணணும். சரியா, சந்திரன்னா அம்மனை கும்பிடணும். மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், கருமாரி அம்மன். ஸோ பிப்ரவரி 6, 16, 25 அன்றைக்கி காலையில் இந்த தெய்வத்தை நல்ல விசேஷமாக கும்பிட்டு போனீங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு பணம் பல மடங்கு பெருகும். சரியா, உச்சம் தொடுவீர்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. திருவோணத்துக்கு பிப்ரவரி 7, 17, 26 இந்த நாட்கள் உச்சம் தொடுவீர்கள். பொருளாதார ரீதியாக சரி, வரவாக சரி, உங்களுக்கு இன்புட் நல்லபடியாக இருக்கும். அன்றைக்கி நீங்கள் யாரை வழிபாடு பண்ணணும்? முருகப்பெருமான வழிபாடு பண்ணணும். வாய்ப்பு இருந்தால் கந்தசஷ்டி கவசம் படிச்சுட்டு போனீங்கன்னா மிகச்சிறந்த நாளாக பார்க்கப்படுகிறது. அடுத்து அவிட்ட நட்சத்திரம் உச்சம் தொடுகிற நாட்கள் பிப்ரவரி 8, 18, 26 இன்றைக்கி எந்த தெய்வத்தை சார் வழிபாடு பண்ணணும்?
துர்க்கையம்மன் அல்லது காளியம்மனை வழிபாடு பண்ணுங்கள். சரியா? துர்க்கையம்மன் அல்லது காளியம்மன் வீட்டில் வழிபாடு பண்ணிட்டு போகலாம். இல்லை சார் வீட்டில் தேவி கருமாரியம்மன் படமாக இருக்குன்னா வழிபாடு பண்ணிட்டு போங்க. வழிபாட்டு முறையெல்லாம் உங்களுக்கு தெரியும், அதுக்குள்ளே நான் விருப்பப்படலை. காலையில் நீங்கள் நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. அந்த குறிப்பிட்ட தெய்வத்துக்கு அந்த குறிப்பிட்ட நாட்கள் அன்றைக்கி கூடுதலான வழிபாடு பண்ணுங்கள். அந்த தெய்வத்தோடைய நாமத்தை சொல்லுங்கள். சரியா? நாம வழியை சொல்லிட்டு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இப்போ வந்து மகர ராசிக்கு 3 நட்சத்திரத்துக்குமே அதிர்ஷ்டமுள்ள நாட்கள், அதில் முக்கியமாக குருபலம் உள்ள நாட்கள். அந்த நாட்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அதை சொல்லியாச்சு. சரியா? இதில் எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இந்த நாட்கள் எல்லாம் கேட்காதீங்க, எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேளுங்க, நான் சொல்லுவேன். உத்திராட நட்சத்திரத்துக்கு இந்த மாதம் பண வரவு அதிகமாக இருக்கணும்னா எந்த தெய்வத்தை சார் நான் கும்பிடணும் அப்படி சொன்னீங்கன்னா நான் சொல்லுவேன். நான் சரியா அதை நான் சொல்லுவேன், அதை நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே, முடிஞ்சாலும் நான் ஹெல்ப் பண்ணுவேன் கமெண்ட் பாக்ஸில். யாரும் ஃபோன் பண்ணியெல்லாம் கேட்காதீங்க, நான் எல்லா நேரம் ஃபோன் எடுக்க முடியாது. ஏன்னா நான் வந்து பலதரப்பட்ட வேலை பார்க்குறேன். கோயில் குளத்துக்கு போயிட்டு வரேன், ஜாதகம் எழுதுகிறேன், ஜாதகத்துக்கு பலன் சொல்கிறேன், ப்ரிடிக்ஷன் சேனலுக்கு பேசுகிறேன். ஸோ இப்படி பல விதமான கமிட்மெண்ட்டில் இருக்கிறதுனால நான் ஃபோன் எடுத்தலாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியாது. அதே நேரத்தில் நீங்கள் கேட்குற கேள்விக்கு என்னால் அந்நேரம் கமிட் ஆக முடியாது. நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸ்க்காக கேட்பீங்க, நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு கேட்பீங்க. ஆனால் அந்நேரத்தில் நான் எப்படி இருக்கேன்னு சொல்ல முடியாது. சரியா? அதனால் அது கோயின்சைட் ஆகாது. கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா நான் யோசனை பண்ணி பலன் போடுவேன். அதனால் அனைவரும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அதுபோக இந்த நேரத்தில் இவ்வளோ நேரம் இந்த 11 நிமிஷம் கேட்டவர்களும் மிகச்சார்ந்த நன்றி. இப்போ நீங்கள் வந்து பணப்புழக்கம் பிப்ரவரி மாதம் நல்லா இருக்கணும்னா உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க அம்மனுடைய நாமத்தை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கருமாரியம்மனே போற்றி, மீனாட்சி அம்மனே போற்றி, காமாட்சி அம்மனே போற்றி, அன்னையே போற்றி. உங்கள் ஊரில் உள்ள அம்மன் வழிபாடை போடுங்க. உங்கள் ஊரில் உள்ள அம்மன் பேரை சொல்லுங்கள். உங்களுக்கு பிடித்த அம்மன் எந்த தெய்வத்தை தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக வழிபாடு பண்ணீங்களோ அதை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். திருவோண நட்சத்திரத்துக்காரங்க முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லுங்கள். சரியா? பிப்ரவரி மாதம் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். ஓம் கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கார்த்திகா போற்றி, கதிர்வேலா போற்றி, கந்தவேல் போற்றி, ஞானவேல் போற்றி, வெற்றிவேல் போற்றி, வீரவேல் போற்றி, விஜயவேல் போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். அப்படி நட்சத்திரக்காரங்கள் துர்க்கையம்மனுடைய நாமத்தை சொல்லுங்கள், காளியம்மனுடைய நாமத்தை சொல்லுங்கள். விஷ்ணு துர்க்கையை போற்றி, வன துர்க்கையை போற்றி, கனக துர்க்கையை போற்றி, கிரியா சக்தியை போற்றி, இச்சா சக்தியை போற்றி, நாக சக்தியை போற்றி, காளியம்மனை போற்றி, உஜ்ஜினி மகாலையை போற்றி, கல்கத்தா காளையை போற்றி, நாகாலயம்மனை போற்றி, வண்டி மகாலையை போற்றி, வீரபத்திர காளியம்மனை போற்றி, காளி கற்பாம்பலை போற்றி, மடப்புறத்து காளியின் அன்னையை போற்றி, சிவதுர்க்கையை போற்றி, விஷ்ணு துர்க்கையை போற்றி, வனதுர்க்கை அப்படியே சொல்லுங்கள். எல்லாமே நினைக்கிறத காட்டிலே டெக்ஸ்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவைனாச்சும் இறைவனுடைய மந்திரத்தை எழுதணும். பேர் எழுத முடியலையா ஓம் அப்படின்னு போடணும். பிள்ளையார் சொல்லினாச்சும் ஒரு தடவை போடணும். பேனாவை பிடிச்சி ஓம் பிள்ளையார் சொல்லின்னு போடணும். விக்னேஸ்வராய நமக, நவக்கர நாயகனே நமக அப்படின்னு போடணும். அதை நீங்கள் பழகிக்கோங்க. இதை பழகிட்டாலே போதும். எழுத்து அறிவித்தவன் இறைவன், அவன் அறிவித்து எழுத்த ஒரு நாளாச்சும் எழுதணும். சில பேர் பேனாவே பிடிக்கிறது கிடையாது, எல்லாமே டிஜிட்டல் ஃபோனை தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஃபோனை பிடிங்க வேண்டாம் சொல்லலை, பேனாவையும் பிடிங்க. சில வார்த்தைகள் எழுதுங்க. சரியா? தெய்வத்தினுடைய நாமத்தை எழுதுங்க, உங்கள் தாய் தப்பனுடைய பேரை எழுதுங்க, உங்கள் குழந்தைகள் பேரை எழுதுங்க. இதெல்லாம் எழுதுனீங்கன்னா அந்த பைண்டிங் நல்லாயிருக்கும், ஆசாபாசம் இணைப்பு அதிகமாக இருக்கும். அந்த காலத்தில் லெட்டர் எழுதுவாங்க. சரியா? ஒரு பையன் வெளியூரில் போய் இருக்கிறான், மெட்ராஸில் போய் இருக்கிறான்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு லெட்டர் எழுதுவான். அன்புள்ள அப்பா, நான் நீங்கள் நலமாக இருக்கிறேன், நீங்கள் நலமாக இருக்கிறீங்களா, உங்கள் நலமை எதிர்பார்க்க அவருடன் இருக்கிறேன், எல்லாமல் இறைவனர்களால் இப்படிலாம் எழுதுவாங்க. சரி, இப்போ லெட்டர் எழுதுறதே மறந்து போச்சு. ஸ்கூலில் இப்போ காம்போசிஷனில் தான் லெட்டர் எழுதிட்டு இருக்கிறோம். தமிழ் பாடம் 2ல் வரும், லெட்டர் எழுது, அம்மாவுக்கு லெட்டர் எழுது, அப்பாவுக்கு லெட்டர் எழுதுன்னு. ஸோ தயவுசெய்து எழுத்து பழக்கத்தை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எழுதுறது வந்து ரொம்ப நல்லது. 10 தடவை பேசுகிற காட்டில் ஒரு தடவை எழுதுறது நல்லது. நான் சில நேரம் கொஞ்சம் கூடுதலாக தகவல் சொல்லுவேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் இது யாரோ ஒருத்தருக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஓகே நேயர்களே, இப்போ வந்து அதிர்ஷ்ட நம்பருக்கு வந்துடுவோம். சரியா? அதிர்ஷ்ட நம்பர் ரொம்ப முக்கியம். அதிர்ஷ்ட நம்பர் தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதிர்ஷ்ட நம்பர் அப்படி பார்த்தோம்னா உத்திராட நட்சத்திரத்துக்கு வந்து அதிர்ஷ்ட நம்பர் 2 நம்பர் பரிந்துரைக்கப்படுகிறது. இது ரிலேட்டட் டு கோச்சார பலன்கள் தான். கோச்சார பலன்கள் மாறிட்டே இருக்கும். சந்திரன் மாறிக்கிட்டே இருப்பார், கிரக நிலையிலும் மாறிட்டே இருக்கும். இப்போ வந்து இன்றைக்கி சந்திரன் எடுத்துட்டோம்னா சந்திரன் இன்றைக்கி எங்கே சார் இருக்கிறார் அப்படி பார்த்தோம்னா சந்திரன் இன்றைக்கி அஸ்த நட்சத்திரத்திலேருந்து சித்திர நட்சத்திரத்துக்கு போகிறாரு. சரியா? அதனால் சந்திரன் இன்றைக்கே வந்து 2 விதமான நிலப்பாடு எடுக்கிறாரு. ஸோ அதனால் இது மாறிக்கிட்டே தான் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட நம்பர் பெர்ஃபெக்டாக வேணும்னா உங்கள் ஜாதகத்தை தான் பார்க்கணும். ஜாதக தசாபுத்தியை பார்த்து அந்தரத்தை எடுக்கணும். நான் நிறைய பேருக்கு சொல்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் மகர ராசியில் பிறந்திருக்கிறீங்க, மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. மகர ராசி மேச லக்கணம், குரு திசை நடக்குன்னா நல்லா தான் இருக்கும். ஏன்னா மேச லக்கணத்துக்கு குரு 9 12 கூடியவன், யோகசாலி. அவர் வந்து நல்ல நிலையில் இருக்கணும். ராசி லக்கணத்துக்கு நல்ல நிலையில் இருக்கணும். 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் சொல்கிறேன். 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே மேச லக்கணத்தில் பிறந்திருக்கீங்க. குரு வந்து எங்கே சார் இருக்கிறார் அப்படின்னா லக்கண ராசிக்கு 2 5 7 9 11 இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. நீங்கள் மகர ராசி, குரு எங்கே இருக்கிறாரு? குரு வந்து உங்கள் ராசிக்கு வந்து இப்போ
லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல அமைப்பு. இப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த குரு திசை சிறப்பாக இருக்கும். பணம் நல்லா வரும். ஏன்னா ராசிக்கு 2 நீங்கள் உழைச்சி பணத்தை ஏற்பாடு பண்ணுவீங்க. உங்கள் உழைப்பின் மூலமாக தான் பணம் கிடைக்கும். ஆனால் ராசிக்கு 5 அதிர்ஷ்டம் அடிக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடித்து உங்கள் உழைப்பின் மூலியமாக நீங்கள் பணம் சம்பாதிப்பீங்க. அந்த பணத்தை வீட்டுக்கு கொடுப்பீங்க. அவ்வளோதாங்க. 2ஆம் இடம் வந்து தனஸ்தானம், குடும்பஸ்தானம். 5ஆம் இடம் ராசிக்கு 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டஸ்தானம். ஸோ உங்களால் தான் முடியும். ஏன்னா ராசியும் வந்துடுது, 2ஆம் இடம் வந்துடுது. ஸோ உங்களால் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு அதிர்ஷ்டமாகி பணம் சம்பாதிச்சு அதை வீட்டுக்கு கொடுப்பீங்க. இங்கே 3மே கோயின்சைட் ஆகணும். சிலவருக்கு அதிர்ஷ்டம் இருக்கும், பணம் சம்பாதிப்பாங்க, ஆனால் வீட்டுக்கு கொடுக்க மாட்டாங்க, கண்ட இடத்துல செலவு பண்ணிடுவாங்க. சிலவருக்கு அதிர்ஷ்டம் இருக்காது, சிலவருக்கு அதிர்ஷ்டம் இருக்கும், பணம் வரும், குடும்பம் இருக்காது. இப்படி பலதரப்பட்டவருக்கு பலதரப்பட்ட சூழ்நிலைகள் இருக்குது. ஸோ இது 3 கோயின்சைட் ஆகணும்னா ராசிக்கு 5ஆம் இடமும் லக்கணத்துக்கு 2ஆம் இடமும் குருக்கு சம்மந்தப்படணும், சுபத்துவமாக இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். மகர ராசி, மேச லக்கணம், ரிஷபத்தில் குரு இருக்கிறாரு, ராசிக்கு 5ஆம் இடம், லக்கணத்துக்கு 2ஆம் இடம். இதை காட்டில் இன்னொரு அமைப்பு இருக்குது, அதையும் சொல்கிறேன் நான். சரியா, பொறுமையாக பாருங்கள், மிக சிறப்பாக இருக்குது. மகர ராசி விருச்சிக லக்கணம். விருச்சிக லக்கணத்தில் குரு ஸ்தானம் பலம் பெற்றிருக்கிறாரு. இவங்களுக்கு எதிர்பாராத பணம் வரும். சரியா, எப்படின்னா லக்கணத்துக்கு 11ஆம் இடம் ப்ராஃபிட், மிகப்பெரிய லாபம். ராசிக்கு 8ஆம் இடம் திடீர் அதிர்ஷ்டம். ஏன்னா ராசிநாதனே 8ஆம் இடத்துல போய் ஆட்சி பெற்று உட்காந்துருப்பார். இந்த குரு பகவானை தான் சொல்லணும், செவ்வாய் இல்லை, குரு பகவான் தான். அதாவது மகர ராசி விருச்சிக லக்கணம், குரு விருச்சிக லக்கணத்துக்கு 2, 5 கூடையவன், லக்கணத்திலே திக்பலம் பெற்று இருப்பார். சரியா, ராசிக்கு வந்து 11ஆம் இடம், லக்கணத்துக்கு வந்து 8ஆம் இடம். பரவாயில்ல, 8ல் குரு இருந்தாருன்னா என்ன, திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 8ஆம் இடத்துல குரு 2ஆம் இடத்தை பார்ப்பார், ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார், லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ இவங்களுக்கு எப்படி வருதுன்னா 2, 5, 8, 11 வரதுனால திடீர் அதிர்ஷ்டத்தில் பணம் வருங்க. இவ்வளோதான் வேத ஜோதிடம். ஒரே வரியில் சொல்லிடலாம். சார் நான் திடீர் பறக்காரன் ஆகணும், திடீர் அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா அவங்க மகர ராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்திருக்கணும், லக்கணத்தில் குரு இருக்கணும். அவர் வந்து ராசிக்கு வந்து 5ஆம் இடத்தையும் பார்ப்பார், லக்கணத்துக்கு வந்து 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். சரியா, லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். விருச்சிக லக்கணத்தில் உட்காந்துக்கிட்டு அவர் பார்ப்பார். மேச லக்கணத்தில் உட்காந்து 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்தை பார்ப்பார். ஆமாம், மேச லக்கணம் தான். மகர ராசி மேச லக்கணம், விருச்சிகத்தில் குரு இருக்கணும். சரியா, இது நல்ல அமைப்பு. இவ்வளோதான். சரியா, மகர ராசி மேச லக்கணம், விருச்சிகத்தில் குரு 8ஆம் இடத்துல உட்காந்துக்கிட்டு 2ஆம் இடத்தையும் பார்ப்பார். ராசிக்கு வந்து 11ஆம் இடத்துல இருப்பார், லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல இருப்பார். அப்போ எப்படி வந்துடுது, 11, 5, 8, 2 இந்த காம்பினேஷன் வரதுனால இவங்களுக்கு எதிர்பாராத விஷயத்தில் பணம் வரும். எங்கே வரும், வீட்டுக்கு வரும், பெருமளவு வரும். இந்த அமைப்பு யாரோ ஒருத்தருக்கு இருக்கும். அவங்களுக்கு இந்த குரு திசை நல்லாயிருக்கும். சரியா, குரு திசையில் வந்து குறிப்பாக சந்திர புத்தி நல்லாயிருக்கும், குரு திசையில் வந்து சூரிய புத்தி நல்லாயிருக்கும், குரு திசையில் வந்து சுக்கிர புத்தியும் நிபந்தனைக்கு உட்பட்டு இருக்கும். இப்படி சில புத்திகளில் வந்து நல்ல பணம் கிடைக்கும். சரியா, அந்த லக்கண ரிலேட்டடாக சுபர் யோகர் இவங்க பலம் நல்லாயிருக்கும். மேச லக்கணத்தில் பிறந்துட்டிங்கன்னா சந்திர புத்தி, செவ்வாய் புத்தி, சனி புத்தி நல்லாயிருக்கும். சரியா, சனி புத்தி, சூரிய புத்தி இதெல்லாம் நல்லாயிருக்கும். இப்படி ஒவ்வொரு லக்கணத்துக்குமே ஒவ்வொரு புத்திகள் அந்த குரு திசையில் நல்லாயிருக்கும். நான் எதுக்கு இந்த குரு திசையை இப்போ சொல்கிறேன்னா, மகர ராசிக்கு இப்போ மத்தியம வயதில் குரு திசை தான் நடக்கும். சரியா, ஒரு 30 வயசு தாண்டவங்களுக்கு ஒரு 30லேருந்து 50 வயசுக்குள்ளே நடக்கும். திருவோணம், அவ்விட்டம், மகரம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் முன்பு நடந்தாலுமே எல்லோரும் அந்த 30, 35 வயசில் இந்த குரு திசையை கிராஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வாழ்க்கையில் முன்னேறுற நேரத்தில் அந்த குரு திசை வரும் மகர ராசிக்கு. குரு தாங்க மகர ராசியை நிர்ணயம் பண்ணுறாரு. ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம். மகர ராசியில் ஒருத்தங்க வந்து நல்லா இருக்கிறாங்க, நல்லா இருக்க போகிறாங்கன்னா குரு நல்லா இருக்கணுங்க. இப்போ நீங்கள் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க, திருவோணம் 2ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறீங்க, 5 வருஷம் இருக்கும் சந்திர திசை. அதுக்கடுத்து செவ்வாய் திசை ஒரு 7 வருஷம் வரும், 5, 7, 12. அதுக்கங்கிட்டு 18 ராகு திசை, 12, 18, 30 கரெக்டாக வந்துருச்சு. அந்த 30 வயசுங்கிறது அந்த 30 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும் திருவோண நட்சத்திரத்துக்காரன் செட்டில் ஆகணும்னா குரு நல்ல நிலமையில் இருக்கணும். 30 வயசுக்கு மேலே திருமணம் நல்லா ஆகணும், உத்தியோகத்தில் ஒரு நிலைப்பாடு, கன்ஃபர்மேஷன், குழந்தை குட்டியை பெற்றுக்கணும். 46 வயசுக்குள்ளே அவன் குழந்தை வந்து 10th போயிடுவான். சரியா, ஹையர் செகண்டரி கிட்ட போயிடுவான், 10th கிட்ட போயிடுவான், 10th படிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் பண்ண இருந்தாலும் சரி 10ஆம் கிளாஸ் போயிடும். அவன் 46 வயசுக்குள்ளே அவன் செட்டில்மெண்ட் ஆகணும்னா குரு நல்ல நிலமையில் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி மகர ராசி திருவோண நட்சத்திரம் சோ லக்கணத்தில் பிறந்து குரு நல்ல நிலமையில் இருந்தார்னா அந்த 16 வருஷம் நல்ல ஒரு செட்டில்மெண்ட்டை கொடுத்துரும். எப்படி கொடுக்கணும்னா தன்னோட ஆதிபத்தியத்தையும் வளர்ப்பார், காரகத்துவத்தையும் கொடுப்பாரு. காரகத்துவம்னா என்ன, தனகாரகன், பணத்தை கொடுப்பாரு. அடுத்து வந்து புத்திர வழியில் நல்ல ஒரு இடத்த கொடுப்பாரு, பிள்ளை பாக்கத்தையும் கொடுப்பாரு, அந்த பிள்ளையில் நல்லா படிக்க வச்சு ஒரு வழி கொண்டு வந்துடுவார். இவ்வளோதாங்க ஜோதிடம். சரியா, ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கூடயே வரும். புஸ்தகம் படிக்கிற மாதிரி தான் அப்படியே அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். சரியா, இதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதல் வேணும். ஓகே நேயர்களே, ஒரு உதாரணத்தை கொண்டு சொன்னேன். இதேமாதிரி தான் மற்ற நட்சத்திரத்துக்கும் மற்ற லக்கணத்துக்கும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து அதிர்ஷ்ட நம்பரை சொல்லிடுறேன். அதை இன்னும் சொல்லலை, அதை சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். அதிர்ஷ்ட நம்பர் இவ்வளோ நேரம் கேட்டவருக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி.
இப்போ வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட நம்பர் 2 நம்பர் பரிந்துரைக்கப்படுகிறது. நம்பர் 5, நம்பர் 7. சரியா? 5ஆம் நம்பர் 7ஆம் நம்பர் வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு பரிந்துரைக்கப்படுகிறது. அடுத்து வந்து திருவோண நட்சத்திரத்துக்கு ஃபேவரட் நம்பர் 7, நம்பர் 5. திருவோண நட்சத்திரத்துக்கு வந்து அதிர்ஷ்ட நம்பர் 7, நம்பர் 5. அதேமாதிரி அவிட்ட நட்சத்திரத்துக்கு பரிந்துரைக்கப்படுகிற நம்பர் 4, நம்பர் 7. சரியா? இது 3மே வந்து அதிர்ஷ்ட நம்பராக இருக்கும். இது வந்து கோச்சாரத்தில் சொல்லியிருக்கிறேன். எனக்கு பெர்ஃபெக்டாக வேணும் சார், கன்ஃபர்மேஷனாக வேணும்னா உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். ஜாதகத்தில் எந்த கிரகம் வளர்த்துருக்கோ, எந்த கிரகம் சுப தொடர்பில் இருக்கோ, எந்த கிரகம் 2, 5, 9, 11 கூட தொடர்பு கொண்டு இருக்கோ, எந்த கிரகத்தோட தசாபுத்தி அந்தரம் நடக்கோ, அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் சொல்ல முடியும். ஒரு அந்தரங்கிறது 6 மாதம் நடக்கும். இப்போ குருதிசையில் சந்திரபுத்தி நடக்குன்னா குருதிசையில் சந்திரபுத்தியில் சந்திர அந்தரம் கொஞ்ச நாளைக்கு நடக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நம்பரை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதத்துக்கு அந்த நம்பரை நீங்கள் வச்சுக்கலாம். சரியா? நீங்கள் ஜோதிடர் கேட்டிங்கன்னா அவர் ஒரு 2 நம்பரை கொடுப்பார். அதை நீங்கள் வந்து நல்ல நம்பரை வச்சுக்கலாம். அந்த நம்பரில் ஃபோன் எடுக்கிறது, கார் வாங்குறது, மற்ற காரியங்கள் பண்ணுறது வந்து உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். ஓகே நேயர்களே, இப்போ வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு லக்கி நம்பர் இந்த பிப்ரவரி மாதம் இது மாறுபடும். பிப்ரவரி மாதம் அப்படி பார்த்தோம்னா 5ஆம் நம்பர் 7ஆம் நம்பர், திருவோணத்துக்கு 7ஆம் நம்பர் 5ஆம் நம்பர், அவிட்டத்திற்கு 4ஆம் நம்பர் 7ஆம் நம்பர். ஓகே, வாழ்த்துக்கள் நேயர்களே. தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும். எல்லாம் வல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு, திருவோணம், அவிட்டம், உத்திராட நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யம் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.